தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மத்தேயு 15:25. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஆண்டவர் பார்த்து சொன்ன வார்த்தை, எனக்கு உதவி செய்யும். அவள் தொடர்ந்து இயேசுவை பார்த்த உடனே இப்படி கூப்பிட்டுட்டு பாதத்தில் விழுந்தாள். மார்க்கு சுவிசேஷம் 7:25. ஏன் விழுந்தான்னு கேட்டீங்கன்னா, விழுந்தவள், ஆண்டவரே நீர் எனக்கு சுகம் கொடுக்காமல் நான் போக மாட்டேன் சுவாமி என்று இயேசு கிறிஸ்துவின் பிரயாணத்தையே தடை பண்றாங்க. நீர் எனக்கு சுகம் தராவிட்டால் இங்க இருந்து போகக்கூடாது, போக நான் விடமாட்டேன் என்று இயேசு கிறிஸ்துவின் பிரயாணத்தையே தடை செய்யும்படி பாதத்தில் விழுந்தாள். நான் உம்மிடத்திலிருந்து பதிலை பெறாமல் போக மாட்டேன் சுவாமி, உம்மை நான் விடமாட்டேன் கர்த்தாவே. மட்டும் இல்ல, நான் இயேசுவிடத்தில் வந்து விட்டேன், அவர் எதையாகிலும் செய்வாரே தவிர என்னை வெறுமையாய் அனுப்ப மாட்டார், அவரை விடமாட்டேன். என்ன விசுவாசம்! சுவிசேஷம் நம்ம சொல்றோம், சுவிசேஷத்தின் ஆழத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியம். எனக்கு உதவி செய்யும் கேட்கிறா, அதோடு போயிடல, பாதத்தில் விழுந்து பிரயாணத்தை தடை செய்து அவரிடத்தில் வந்து விட்டு எனக்கு ஏதாவது செய்வாரத்தார், வெறுமையை அனுப்ப மாட்டார், அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தெய்வத்தை நான் விடமாட்டேன், இதுதான் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்று பாதத்தில் விழுந்து பிரயாணத்தை தடை பண்ணிட்டாங்க. அப்படி ஆண்டவரை விசுவாசித்து மன்றாடி ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு வேணும். உண்மைதாங்க, ஆண்டவர் தேவ பிள்ளைகள் தேடி வந்து விட்டால் எதையாக செய்வாரை தவிர வெறுமை அனுப்ப மாட்டார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன். இன்றைக்கு இந்த நேரத்தில் அப்படி ஊக்கமா கருத்தா ஒரு சின்ன ஜெபம் பண்ணாலும் சரி, கருத்தா ஜெபிங்க. நீங்கள் யாரு, நீங்கள் எந்த நிலைமைக்கு தெரியாது, ஆனா ஒரு சின்ன ஜெபமா தான், ஆண்டவரே அவ்வளவுதான், உடனே கேட்பாரு. இன்றைக்கு அது நடக்க ஆண்டவர் விடாதீங்க. இன்னைக்கு பல பிரச்சனையோடு இருக்கலாம் நீங்க, அல்ல சில விஷயங்கள் உங்கள் புத்திக்கு மேல மிஞ்சி போயிருக்கலாம், தலைக்கு மீறி பிரச்சனை போயிருக்கலாம், இது எப்படி சால்வ் பண்ண தெரியாம இருக்கலாம். கர்த்தர் சொல்ல ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. அவரிடத்தில் பிரச்சனை வந்து விட்டால் எதையாகிலும் செய்வாரே தவிர செய்யாமல் இருக்க மாட்டார். கானானிய ஸ்திரீக்கு அற்புதத்தை செய்தவர் நமக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.